ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர். ஓகே. ஹாப்பி மார்னிங் டு ஆல். இது வந்து டே 3 ஆஃப் HTML. நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து HTML-ல முக்கியமான அப்படின்றது ஒரு 3 விஷயம் சொல்லுவாங்க எப்பயுமே. ஒன்று வந்து இந்த லிஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லிஸ்ட்டு. அதுக்கடுத்து செகண்டாக இருக்கிறது வந்து டேபிள். ஏன்னா ஆப்வியஸ்லி ஒரு வெப்சைட் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டேபிள் ரெக்குயர்மெண்ட் இருக்கும், எப்பயுமே ஆப்வியஸ்லி இருக்கும். அதுக்கடுத்து இது ஃபஸ்ட்டு ரெண்டுத்தை விட மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபார்ம்ஸ். இது 3 பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன டேக் இருக்குது, எப்படி வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணணும், ஈஸி தானா, எல்லாமே இன்றைக்கி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வி கோ வித் ஸ்டார்ட் வித் லிஸ்ட்டுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பிகாஸ் எனக்கு லிஸ்ட்டுன்றது எப்பயுமே மை ஃபேவரட் ஒன் எப்பயுமே. ஏன்னா நீங்கள் ஒரு வெப்சைட்டில் ஒரு சும்மா சாம்பிள் அது ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்க. எந்த வெப்சைட் எடுக்கலாம்? அப்படி ஏதோ ஒரு வெப்சைட் சொல்ல அப்படி ஏதாவது. அமேசான் இருக்குது. இந்த லிஸ்ட் எங்கே வேலை செய்யுது? இங்கே மேலே பார்த்தீங்களா, பெஸ்ட் செல்லர், மொபைல், அமேசான் பே, ஃபேஷன், எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி ஒரு இது வருது இல்லை மேலே ஒரு டேபு. இந்த டேபை வந்து இந்த லிஸ்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். இதுதான் பேசிக். இது இப்போ நம்ம இப்போ பண்ணுறத வச்சா இந்த அளவுக்கு ஆகிடுமானா இல்லை, கிடையாது. பட் ஆனால் இதுதான் பேசிக். இந்த HTML-ல இந்த லிஸ்ட்டு தெரிஞ்சால் தான் உங்களால் ஒரு வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி மேலே ஒரு நேவ் பார் க்ரியேட் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லிஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு வெரி ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறது. லிஸ்ட்டில் எப்பயுமே 2 இருக்கும். என்னென்னா ஓஎல். நான் இங்கே டைப் பண்ணுறேன், உங்களுக்கு அப்புறம் தான் புரியும். ஓஎல்னு இருக்குது. ஓஎல்னால் என்னென்னா ஆர்டர்டு லிஸ்ட்டு. ஓகேவா? அடுத்து யூஎல் அப்படின்னு இருக்கும். யூஎல்னால் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு. அன்ஆர்டர்ட். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஓஎல் அப்படின்னா ஆர்டர்ட் லிஸ்ட்டில் எந்த மாதிரி நான் கொடுக்கலான்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சிலதெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்கும். இது இங்கே போட்டாவே உங்களுக்கே புரிஞ்சிடும்னு நான் நினைக்கிறேன். நம்ம கோடுக்கே போவோம், ஏன்னா ப்ராக்டிக்கலாக போயிடலாம். இப்போ வந்து ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்லியிருக்கேன், ஓஎல் சொல்லியிருக்கேன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஓஎலை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னதுங்க? ஓஎல். ஓஎல்னு போட்டாச்சா? இப்போ ஓஎல் அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட்டு. இது ஓகே. இப்போ நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, இப்படி இருக்கும். 1 டாட் சஞ்சய் அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து 2 டாட் சஞ்சய் 2 அப்படின்னு இருக்கும். அடுத்து 3 டாட் சஞ்சய் 3ன்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு இதாக நீங்கள் பண்ணணும், லிஸ்ட்டாக பண்ணணும். அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா, இது இப்போ என்ன சொல்லுவீங்க, ஒவ்வொருத்தர் இது என்னன்னு சொல்லுவீங்க எல்லாருமே, 1 டாட் சஞ்சய் 1, 2 டாட் சஞ்சய் 2, 3 டாட் சஞ்சய் 3 அப்படின்றது இது ஒரு லிஸ்ட்டு. இப்போ இந்த லிஸ்ட்டுக்கு ஒரு டேக் இருக்குது, அதுதான் எல்ஐ அப்படின்ற ஒரு டேகு. புரியுது எல்லாத்துக்கும்? ஹலோ? ஓகேடா. இல்லை அப்படி உனக்கு எப்போ மீதி இருக்கவங்க யாராவது புரியுதா? ஓஎல்னால் என்ன, எல்ஐனா என்ன? ரெண்டு டிஃப்ரெண்ட்டு. எல்ஐனா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். நீங்கள் சாதாரண ஒரு இந்த மாதிரி இப்போ போட்டால் வந்து நினைக்கலாம். எல்ஐயில் ஓகே. இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு பேஜை ரீலோட் பண்ணுறேன். தெரியுதா இப்போ உங்களுக்கு? நான் சொன்னேன்ல, வெப்சைட்டில் இந்த மாதிரி 1, 2, 3 இந்த மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர்டாக வரணும். ஆர்டர்னால் இதுக்கு ஏன் இந்த இடத்துல ஓஎல் யூஸ் பண்ணோம், இதே இதை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். Ctrl+C, இங்கே யூஎல் போடுறேன். இப்போ இந்த பேஜை ரீலோட் பண்ணுவேன். தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? இது வந்து ஆர்டர் லிஸ்ட்டு.
இது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு. புரியுதா? இது ரெண்டும் உங்களுக்கு கிளாரிஃபை ஆனால் தான் இதுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாத்துக்குமே போக முடியும். இதில் ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை இது இன்னும் தெளிவாக புரியல அப்படின்றது யாருக்காதுன்னா சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு இதே கேம்பஸ் இதே எல்லை கொடுக்காம கொடுத்தோம்னா என்ன ஆகும்? எல்லை கொடுக்கணும். எல்லை எதுக்குன்னா, இப்போ வந்து இந்த எல்லை தான் வந்து இது இந்த கேம்பஸ்ன்ற அந்த ஒரு லைனே பிரிண்ட் பண்ணுது. இது ஒரு லிஸ்ட்டாகவே இதுதான் பிரிண்ட் பண்ணுது. இப்போ என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லைன்னு கொடுக்காம விட்டீங்கன்னு வச்சிங்களேன், இந்த டாட் வராது, நார்மல் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஆகிடும். இங்கே பாருங்க, சேவ் பண்ணிட்டேன். தெரியுதா உங்களுக்கு? நம்மளோட ஓகேடா. மெயின் மோட்டோவே என்னன்னா இந்த மாதிரி லிஸ்ட்டாக வரணும். இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் இப்போ ஒரு வெப் டெவலப்பராக இருக்கீங்க, உள்ளே இருக்கிறதுல நான் சொல்கிறேன், எனக்கு வந்து என்னோடய கம்பெனி வந்து மொத்தம் 10 கம்பெனி இருக்குது, 1 2 3 4ன்னு என்னோடய 10 கம்பெனி நேமும் லைனாக வரணும் அப்படிமே. நீங்கள் எல்லாம் என்ன பண்ணீங்கன்னா 1 டாட் கேம்பஸ், 2 டாட் ஸ்டூடெண்ட் இப்படிலாம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லை இந்த மாதிரி கொடுக்கறதுக்குன்னு ஒரு டேக் இருக்குது அப்படின்றேன். ஓகேவா? இது ரெண்டும் புரிஞ்சிருச்சுனாவே அவ்வளோதான். லிஸ்ட்டில் ஒரு முக்கால்வாசி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இருக்கிறது வெரி சிம்பிள் தான். இதுக்கு அடுத்து என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆர்டர் அபி, இது எல்லாத்துக்கும் ஒரு தடவை புரிஞ்சாலும் ஒரு டைம் கேட்டுக்கு, புரிஞ்சிச்சுன்னா அடுத்து நம்ம டக்குன்னு போயிடலாம். இப்போ ஓகேவா, நெக்ஸ்ட் போகலாமா? ஏன்னா இது ரெண்டும் தான் மெயின். லிஸ்ட்னாவே இது ரெண்டும் தான், இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ அன்ஆர்டர்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இதில் இவ்வளோ தான். அன்ஆர்டர்ட்னாவே இவ்வளோ தான், இதுக்கு மேலே அன்ஆர்டர்டில் எதுவுமே சொல்கிறதுக்குன்னு இல்லை. இதில் வந்து இன்னும் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணால் நிறைய ஸ்டைல்னு போட்டு இன்னும் நிறைய இருக்குது இதில். பட் ஆனால் அபி சொன்னபடி இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹெச்டிஎம்எல்லோடய முடியணுன்றதுக்காக சிஎஸ்எஸ் நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை. அடுத்து வர இன்னும் அப்கமிங்கில் அபி வச்சுருக்க பிளான் படி பார்த்தா அடுத்து வரதில் நம்ம இந்த கேம்பஸ்ன்னு இருக்குல்ல, இதில் வந்து எப்படி வந்து இன்னும் நிறைய டேக் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி இது இன்னும் எப்படி இது பண்ணலாம், ஸ்டைல் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ இந்த ஓஎல்ல நம்ம இப்போ பார்ப்போம். இந்த ஆர்டர் லிஸ்ட்டில் மட்டும் ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கேட்குறேன், எனக்கு இந்த மாதிரி வேணாம், கேம்பஸ்ன்ற இடத்துல ஏன்னு வரணும், ஸ்டூடெண்ட் இருக்க இடத்துல பின்னு வரணும், ஆப்ஷன்ஸ் ஏபிசிடி இருக்கும்ல. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல பாருங்க. இதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, டைப் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட்டு. டைப் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட்டு. இதில் இப்போ வந்து மொத்தம் பாருங்கள், 1 2 3 4 5 மொத்தம் 5 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இதில் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இங்கே இப்போ 1ன்னு கொடுத்தா எனக்கு கீழேருந்து வருவோம். இப்போ ஐன்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு Ctrl+S சேவ் கொடுக்குறேன். தெரியுதா உங்களுக்கு? மாறிடும். இதே இந்த இடத்துல வந்து ஐயை எடுத்துட்டு நான் வந்து கேபிட்டல் லெட்டர் ஏ கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஏபிசிடி இது நம்ம இதிலலாம் வரும்ல, சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் ஏபிசின்னு வருது. இல்லை எனக்கு ஸ்மால் லெட்டர் வேணாம், எனக்கு வந்து இதுதான் வேணும், சாரி கேபிட்டல் லெட்டர் வேணாம், எனக்கு ஸ்மால் லெட்டர் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏபிசின்னு வரும். இல்லைப்பா எனக்கு வந்து இந்த ரோமன் லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ரோமன் லெட்டர்ஸில் வரும். புரியுதா? இது வந்து எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து தேவையா, ரெக்குயர்மெண்ட்டா அப்படின்னா ஆமாம் தேவைப்படும். இப்போ ஒரு சில இது இப்போ எப்படின்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல நான் இப்போ ஒரு ஸ்கூல் நடத்துகிறேன், நான் என்ன சொல்லுவேன்னா எனக்கு வந்து ஸ்மால் லெட்டர் ஏல தான் ஆப்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்களும் அப்போ என்ன பண்ணீங்க, எனக்கு வந்து ஸ்மால் லெட்டர் ஏல போட்டு தந்துடுங்க. இப்போ அபி ஒரு காலேஜ் நடத்துகிறான், அபிக்கு என்ன, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் போட்டு தான் இருக்கணும் அப்படின்னாங்கன்னா நீங்கள் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக இந்த விஷயம் புரிஞ்சிருச்சா? அது இது மட்டும் இதுதான். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. இன்னொன்று இருக்குது. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ வெரி ஈஸி, இப்போ இங்கேயே போட்டால் வந்துடும் உங்களுக்கு. இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்குது. இப்போ நம்ம கிளாஸில் மொத்தம் 10 பேர் இருக்காங்க. 10 பேர் இருக்காங்கன்னா 1 2 3 4 5 6ன்னு இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்லிங்கன்னா ஒரு 50லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இப்போ எப்படின்னா எக்ஸாம்பிள் நான் சொல்ல பாருங்க, ஸ்டார்ட் இதில் ஒரு 20. இது எங்கே யூஸ் ஆகும்னு நான் சொல்கிறேன். 20 21 22
இப்போ இந்த இடத்துல நேமை கூட மாற்றிடலாம், அவ்வளோ தான் ஈஸியாக புரியும் உங்களுக்கும். சஞ்சய் அபி கர்மா இப்படி இருக்கட்டும். இப்போ நான் பேஜை ரீலோட் பண்ணிட்டேன். இப்போ இது எதுக்கு இந்த இடத்துல ஏன்டா 1 2 3 தானே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நீ என்னடா 20 21 22 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வெப்சைட் பண்ணுறேன். அந்த வெப்சைட்டில் வந்து கேட்குறாங்க சிஎஸ்சிபியில் யார் யார் வந்து இந்த பூட் கேம்ப் அட்டன் பண்ணா அப்படின்னு கேட்டால், மேம் 20லேருந்து தான் வந்தாங்க மேம், அதுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் வரல மேம் அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு 1 2 3 போட்டிங்கன்னா 1 2 3 தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த ஆட்ரிபியூட் ஸ்டார்ட் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு கீழே போடுறது எல்லாமே 20 21 22 இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஒரு சில இடத்துல யூஸ் ஆகும். அது ஒரு பெஸ்ட்டு திங் இது என்னை பொறுத்த வரைக்கும். இது புரியுது எல்லாத்துக்கும்? ஓகேடா. ஓகேடா. சூப்பர். ஆ இதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்குது. இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கேன் ஒரு சில வெப்சைட்லலாம். இதுக்கு பேர் என்னென்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங் வந்து DESCRIPTION டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது இது அப்படின்னா, ஓகே, டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் என்னடா இது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னா, இது வந்து தெரிஞ்சவனுமான இதுவும் கற்றுக்குங்க. மேபி உங்களுக்கு எப்போயாவது ஃப்யூச்சரில் வந்து இது மேபி யூஸ் ஆகும். டிஎல் இங்கே பாருங்கள், இந்த இந்த டேக்லாம் லிஸ்ட்டு டேக்லாம் எப்பயுமே ரொம்ப ஈஸி. ஏன்னா இங்கே பாருங்கள், ஆர்டர்டு லிஸ்ட்டு அதனால் ஓஎல், இங்கே பாருங்கள் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு அதனால் யூஎல் போட்டுட்டீங்க. ஆனால் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இது தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஜஸ்ட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டாக எடுத்துக்காது, ஜஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். டிஎல் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுன்றதுனால நான் டிஎல் போட்டேன். இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு டேட்டாவை போடணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் போட்டு காமிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும். டிடியில் சஞ்சய்னு போட்டேன். அடுத்து டிடியில் வந்து ஒரு ஹைஃபன் போட்டு டெவலப்பர்னு போட்டாச்சா. அடுத்து ஒரு டிடி போடுறேன். டிடி போட்டு அபின்னு போட்டேன். ஒரு டிடி போட்டு சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு போட்டேன். இப்போ பேஜை ரீலோட் பண்ணி பாருங்களேன். தெரியுதா உங்களுக்கு? சஞ்சய் அப்பா வெப் இது வந்து எங்கே யூஸ் ஆகும்னா, இந்த ஆர்டராக வரும்ல அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி எப்போயாவது உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டேக் இருக்குது, நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து இந்த சரி, ஓகே. இதுதான் வந்து லிஸ்ட்டு. நம்ம இப்போ லிஸ்ட்டில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஓஎல்லாம் என்னென்னு பார்த்தோம், யூஎல்லாம் என்னென்னு பார்த்தோம். அதுக்கடுத்து அந்த முதல்ல ஓஎல்ல என்னென்ன இருக்குன்னு முடிச்சிருவோம். ஓஎல்ல என்னென்ன இருந்ததுன்னா, அந்த டைப்புன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணேன் நான். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, 1ன்னு கொடுத்துக்கலாம், நீங்கள் வந்து கேப்லெட்டர் ஏன்னு கொடுத்துக்கலாம், ஸ்மால் லெட்டர் ஏன்னு கொடுத்துக்கலாம், அதுக்கடுத்து ரோமன் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இதில் இன்னொன்று இருக்குது, ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குது. அதில் நீங்கள் வந்து வேல்யூ 50 20 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதில் இவ்வளோ தான் பார்த்தோம். அதுக்கடுத்து இதில் லிஸ்ட்டுனாவே எல்ஐ, இது வந்து ஒரு காமனான திங், அதனால் இதை மறந்துடக்கூடாது. கடைசியாக நம்ம டிஎல் பார்த்தோம். டிஎல் என்னென்ன இருக்குது அப்படின்னா, டிஎல் இப்போ நம்ம டிஎல் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இதில் வந்து டிடின்னு ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து டிடி அப்படின்னு ஒன்று இருக்குது. அவ்வளோதான், லிஸ்ட்டில் இவ்வளோ தான் இருக்குது. ஓகேவா? இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்து பட்டன் போயிடலாம். ஏன்னா டைம் இன்னும் ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது, பெருசாக இருக்கும். இது புரிஞ்சிருச்சா? எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, பட்டன் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் போலாம்டா. சூப்பர். அடுத்து வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது டேபிள்ஸ். இப்போ ஆப்வியஸ்லி ஒரு வெப்சைட்னாவே அதில் கண்டிப்பாக டேபிள்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். டெலீட்டே பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அடுத்து டேபிள்ஸ்.
என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். நம்ம ஒரு H2வில் வந்து டேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். H2வில் கூட தேவையில்லை, இங்கே ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்து டேபிள்ஸ். ஒரு வெப்சைட்டில் எப்படி வந்து ஒரு நீட்டாக ஒரு சூப்பராக ஒரு எப்படி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ அங்கே சொன்ன மாதிரி தான் இது இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து டேபிள். ஒன்றுத்துக்கும் டேக் இருக்க மாதிரி டேபிளுக்குன்னு ஒரு டேக் இருக்குது. அதுதான் வந்து டேபிள் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த டேபிள் டேக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். டேபிள், ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம், அதனால் டேபிள் அப்படின்னு போட்டோம். இப்போ ஒரு டேபிள் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும் யாராவது சொன்னீங்கன்னா, ரோ இருக்கும், காலம் இருக்கும், உள்ள வேல்யூஸ் இருக்குமா? கரெக்டாக நான் சொல்கிறது? ஓகேவா? இப்போ ஒரு டேபிளில் என்னென்ன இருக்குன்னு நான் சொன்னேன். முதல்ல ரோ இருக்குன்னு சொன்னேன்னா, அப்போ டேபிளில் ரோ இருந்தால் என்ன அர்த்தம்? டிஆர்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. இது ஒரு டேகு டிஆர். என்னடா டிஆர் அப்படின்னா, இப்போ ஒரு டேபிளில் நீங்கள் ரோ க்ரியேட் பண்ணோம்னா டேபிள் ரோ, அதனால தான் இது வந்து டேபிள் ரோ அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேவா? அடுத்து ஓகே, கரெக்டாக தான் சொல்கிறேன். இப்போ இதே டேபிளில் நீங்கள் ஒரு டேட்டாவை என்ட்ரி பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்க? டேபிள் டேட்டா என்ட்ரி பண்ண போகிறீங்களா? டேபிள் டேட்டா என்ட்ரி பண்ண போகிறீங்களா? அப்போ டிடி இது எதுக்கு அப்படின்னா, டேபிளில் டேட்டா உள்ளே என்ன டேட்டா இருக்கணுமோ அது நீங்கள் அந்த டிடி டேக்கில் தான் கொடுக்கணும். சரி, இப்போ ஒரு சாதாரணமாக நீங்கள் யார் சொன்னாலுமே சொல்லுங்க, டேய் இப்போ ஒரு டேபிள்னால் அதில் அந்த மேலே ஒரு ஹெட்டிங் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த மாதிரிலாம் ஒரு ஹெட்டிங் இருக்கும்லடா, அது ஏன் அப்படின்னா அது இங்கே வரும். நான் மறந்துட்டேன். டிஹெச். அப்போனா இந்த இடத்துல என்ன போடுங்க? இது வந்து டேபிள் ஹெட்டிங். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். டேபிள்னாவே இவ்வளோ தான், சிம்பிள். ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும்னா டேபிள் டேக் யூஸ் பண்ணணும். இப்போ சப்போஸ் உங்கள் டேபிளுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஹெச் யூஸ் பண்ணணும். ஒரு ரோ கொடுக்கணும்னா டிஆர் யூஸ் பண்ணணும். டிடினா டேபிளில் ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணணும். இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு 10% புரிஞ்சால் போதும். மீதி இப்போ இந்த ப்ராக்டிக்கலில் வந்து நம்ம பார்த்தா உங்களுக்கு ஓரளவு கெஸ் ஆகிடும். இப்போ என்னோடய ரெக்யர்மெண்ட் என்னென்னா, நான் போட்டு காமிக்கிறேன், அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஒரு டேபிளில் நான் ஒரு ரோ க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படி எக்ஸாம்பிளில் இப்படி இருக்குது, இதில் டிஹெச் போட்டுறேன். இதில் வந்து நேமு, அதுக்கடுத்து ஏஜ்னு கொடுத்துட்டேன். இது எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி விடையை போட்டிருக்கேன். டிஹெச்சில் பிஹெச்ஓஎன்இ ஃபோன் நம்பர். ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. ஒரு ரோ இப்போ நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து டிஆர் போட்டேன். அதுக்கடுத்து அதில் ஒரு டேட்டா என்ட்ரி பண்ண போகிறேன் டிடி யூஸ் பண்ணி. இப்போ ஃபஸ்ட்டு நேம் வந்து சஞ்சய்னு போட்டேன். அடுத்ததில் என்னோடய ஏஜ் கேட்குறாங்க, டிடி 19. அடுத்து டிடின்னு போட்டு ஃபோன் நம்பர் 9900. அவ்வளோதான். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ பேஜை ரீலோட் பண்ணால் தெரியுதா உங்களுக்கு? ஒரு டேபிள் வந்துருச்சு. இப்போ கேட்பீங்க, என்னடா இது டேபிள்லாம் லைன் வரும்ல, எங்கே இதில் லைனை காணும் அப்படின்னு கேட்பீங்க. இதுக்கு வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணோம். நான் வேணால் இந்த இடத்துல உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வேணால் போட்டுடுறேன். ஸ்டைல் ஈக்குவல் டு border one pixel solid black. இது என்னடா புதுசாக சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, இது சிஎஸ்எஸ். இதை வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க. அடுத்த செஷனில் நம்ம என்ன ஏதுன்னு தெளிவாக முடிச்சிடலாம். தெரியுதா உங்களுக்கு? டேபிள் வந்துருச்சு. ஏன் இது ஆனால் இன்னும் கரெக்டாக வரலை?
கரெக்டாக தானே போட்டிருக்கேன். அபி இதில் ஏதாவது எரர் இருக்கா அபி? கரெக்டாக தானே போட்டிருக்கேன், இதில் என்ன மிஸ்டேக்கு? டேபிள் பார்டர் தானே அது? ஆமாம் அபி, டேபிளுக்கு தான் பார்டர் போட்டேன். அது நம்ம ஒருவேளை இல்லை இல்லை கரெக்டு தான் அபி. நான் வெறும் டேபிளுக்கு அந்த டேகுக்கு மட்டும்தான் நான் இது கொடுத்துருக்கேன். அப்படின்னா அந்த வெறும் அதுக்கு மட்டும்தான் வரும். சாரி, என் மேலே தான் தப்பு. இதை வந்து மேலே சிஎஸ்எஸ்ல போட்டு கொடுக்கணும். இங்கே ஸ்டைல் கொடுக்கணுமா? ஸ்டைலில் டேபிள் டிஹெச் டிடி கரெக்டாக போட்டிருக்கேன். இப்போ வரும்னு நினைக்கிறேன். வந்துருச்சு. தெரியுது உங்களுக்கு? இது வந்து மேலே இந்த ஸ்டைல் அப்படின்னு நான் இங்கே போட்டிருக்கேன்ல, இது வந்து சிஎஸ்எஸ்ஸு. அதனால தான் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி இதை நான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். இன்னும் நம்ம ரியல் டேபிள் மாதிரி வரணும்னா இன்னொரு இதுவும் இருக்குது, பார்டர் கொலாப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் இந்த மாதிரி வந்துடும். தெரியுதவங்க எல்லாத்துக்குமே? அவ்வளோதான், சிம்பிள். இது என்னடா இவன் இன்னமும் போட்டதுனால தான் இப்படி வருதுன்னு நினச்சிக்காதீங்க. இது ஜஸ்ட்டு சிஎஸ்எஸ் தான். அடுத்து அபி பிளான் பண்ணியிருக்கபடி பார்த்தா இதை கண்டிப்பாக முடிச்சிடலாம். நம்ம இப்போ டைமருக்கு போகிறதுனால இதை முடிச்சிடலாம். ஒரு ரோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா இந்த மாதிரி தான். இங்கே நான் பாருங்கள் டேபிள்னு கொடுத்தேன், அதனால் இந்த டேபிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் டிஆர்னு கொடுத்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு ரோ க்ரியேட் ஆகணும். ஆனால் அந்த ஃபஸ்ட் ரோ எனக்கு வந்து ஹெட்டிங்காக இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா தெரியவங்களுக்கு அது கொஞ்சம் ஃபாண்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக போல்டாக இருக்குது. அதனால தான் அதை நான் வந்து டிஹெச் டேக்கில் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து அடுத்து ஒரு ரோ க்ரியேட் பண்ணணும். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், போட்டுட்டேன். ஆனால் எனக்கு அது உள்ள ஹெட்டிங்லாம் தேவையில்லை, உள்ளே எனக்கு டேட்டா ஸ்டோர் பண்ணால் போதும். அப்போ அதனால் டிடி அப்படின்னு போட்டு சஞ்சய் 19 என்னோடய ஃபோன் நம்பர் முடிஞ்சிருச்சு. புரியுதவங்க எல்லாத்துக்குமே? இதே மாதிரி இன்னும் நீங்கள் மல்டிபிள் காலம் கூட போட்டுக்கலாம். புரிஞ்சிருச்சா? இதில் ஏதாவது டவுட் இருக்கான்னு மட்டும் கேளுங்க. ஏன்னா இதில் டவுட் இருந்தால் அடுத்து எதுக்குமே போக முடியாது. ஹலோ, ஓகேடா, நெக்ஸ்ட் போலாம். இதுல காலம் கிரியேட் பண்ற என்ன பண்றது? எதுலங்க? யார் எதை கேட்டாங்களே? கேட்டுச்சா? சொல்லுங்க. இதுல காலம் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். இதாங்க மேலே தான் காலம் கிரியேட் ஆயிருக்கே. இன்னும் நிறைய இன்னும் நிறைய பண்ணிக்கலாங்க. அதான் சொல்கிறேன். இதோ இங்கே பாருங்க, இப்படி போட்டு Ctrl+C கொடுத்து இப்படி நீங்கள் கொடுத்துக்கலாங்க. இது இந்தாண்டி இப்படி கீழேயும் கொண்டு வரலாம். இந்த ஏஜ் ஃபோன் நம்பர்னு இருக்குல்லங்க, இதை நான் வேணால் திருப்பி ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு கூட கரெக்ட். இப்போ பாருங்கள், மல்டிபிள் காலம் கொடுத்துக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வேல்யூ ப்ரொவைட் பண்ணலாம். எவ்வளோ வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கீழே வந்து இங்கே வேல்யூ கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக முடிஞ்சிடும். இப்போ இது நான் வந்து இருந்தபடியே மாற்றிட்டு இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, கால் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் சொல்லிடுறேன். அது சொன்னால் இது இவ்வளோ பெருசு இருந்தால் புரியாது. இது புரியுதாங்க? யாரோ கேட்டிங்களே, ஓகேவா அது? இது ஓகேப்பா. ஓகே. இப்போ ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இதோ நான் இப்போ எக்ஸாம்பிள் தான், இப்போ சஞ்சய் என்னோடய ஃபோன் நம்பர்னு ஒரு செக்ஷன் இருக்குன்னா, என்கிட்ட இப்போ ஒரு ஃபோன் நம்பர் மட்டும் கிடையாது, ஐ ஹேவ் 2 ஃபோன் நம்பர்ஸ். அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. சரி, ஒரு ஆட்ரிபியூட்லேயும் கூட ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இப்போ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துட்ட இந்த பாருங்களேன், இந்த டிஹெச்ன்னு இருக்குல்ல, இப்போ நான் இதே இடத்துல என்னோடய 2 ஃபோன் நம்பர் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன். டிடி நீங்கள் நினைக்கலாம் அப்படியே கொடுக்கலாம்லடா, ஏன்டா தனியாக கொடுக்குற அப்படின்னு. இப்போ என்னோடய இன்னொரு ஃபோன் நம்பர் வந்து இது என்னோடய இன்னொரு ஃபோன் நம்பர் நான் கொடுத்துட்டேன்.
கொடுத்துட்டு இப்போ பேஜை ரீலோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த மாதிரி எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஒஸ்ட்டாக இருக்குது. இது ஒரு தனியாக உங்களுக்கு ஒரு காலமே க்ரியேட் பண்ணுது. ஆனால் எனக்கு இப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படி இருக்கணும்னா இந்த இடத்துக்கிட்ட இந்த டிஹெச் எனக்கு இந்த ஃபோனுன்ற இந்த ஒரு ஹெட்டிங் மட்டும் எனக்கு எப்படி இருக்கணும்னா அதில் ஒரே ஹெட்டிங் இருக்கணும். ஆனால் அதுக்கு கீழே 2 காலம் பிரியணும். அப்படின்னா நீங்கள் அதில் வந்து காலம் ஸ்பேன் அப்படின்னு ஒன்று இருக்குது. போட்டோன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். காலம் ஸ்பேன். இப்போ வந்து எனக்கு எத்தனை வேணும்? 2 வேணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சு பாருங்கள். Ctrl+2 புரியுதா உங்களுக்கு? இப்போ சிங்கிள் ரோவில் 2 வேல்யூஸ் இது பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு நிறைய புரியும். இப்போ இந்த இடத்துல டைம் டேபிள்னு போட்டு தமிழ்னு இருக்கும். 2 பீரியட் 3 பீரியட்லாம் கூட இந்த மாதிரி நீங்கள் நம்ம கிளாஸ் டைம் டேபிள் க்ரியேட் பண்ணுறாங்களாங்க, அதுக்கு வந்து இந்த காலம் ஸ்பேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து இல்லை சஞ்சய்ட்டு வந்து 3 ஃபோன் நம்பர் இருக்குது அப்படின்னா இப்போ எஸ் கொடுத்துட்டு கீழே நான் வேல்யூ என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணாதனால வராது. இப்போ பாருங்கள் இந்த வேல்யூ காப்பி பண்ணிக்கிறேன். இதையே நான் கீழே இப்போ பாருங்கள் வேல்யூஸ் கொடுத்தா வந்துடும். புரியுது உங்களுக்கு? மல்டிபிள் இதில் கூட நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு திங். இது வந்து உங்களுக்கு எப்பயுமே யூஸ் ஆகும். எங்கேயாவது ஒரு இடத்துல கால் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அது அடுத்து போகலாமா? ஓகேடா. ஓகேவா? மீதி இருக்க எல்லாத்துக்குமே ஓகேவா? ஓகேப்பா. ஃபாஸ்ட்டாக போகிறேன். சூப்பர் சூப்பருங்க. ஆர்டர் லிஸ்ட்டு இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் ஒரு டேபிள், இந்த டேபிள், சரி ஓகே அவ்வளோதான். இதில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத இங்கே ஒரு மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் டேபிள்னு ஒன்று பார்த்துருக்கோம், டிஹெச் பார்த்தோம், டிடி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், மல்டிபிள் ரோஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஹெட்டிங்கில் உங்களுக்கு 3 காலமாக பிரியணும். இதுதான் அதே சொல்லுது பாருங்கள். HTML எப்பயுமே ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரியே தான் இருக்கும். ஈஸியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். எனக்கு வந்து காலம் 3 காலத்தை வந்து கீழே எனக்கு ஒரு ஹெட்டிங்கில் 3 காலத்தை எனக்கு பிரித்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த கால் ஸ்பேன் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். டிஹெச்சில் தான் இது யூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் டிஹெச்சுக்கு கீழே வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன், கால் ஸ்பேன் அப்படின்றது. இது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபார்ம். அபி இது ஓகே தானே? இதில் எல்லாம் கவர் ஆகிடுச்சு தானே தலைவா? ஓகேடா. ஓகேவா? இல்லை இதில் எதாவது இன்னும் டீட்டெயிலாக சொல்லவா ஏதாவது? இல்லை போதும் போதும். நம்ம அடுத்தடுத்து மூவ் பண்ணுவோம். வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுடா. என் அவன் வாய்ஸ் வாய்ஸ் கேக்குது. அவன் வாய்ஸ் உன்னோட தான் கேக்குது. டேய் வாய்ஸ் கேக்குறடா. மைக் ஆஃப் பண்ணிட்டானோ? ஆன்ல தான் இருக்கு. இப்போ இப்படி ரீலோட் பண்ணால் முடிஞ்சிடும். இந்த மாதிரி கொஞ்சம் எஃபிஷியன்சியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சஞ்சய் டைமும் போயிட்டு டேய் மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்ற. எதை நீ பேசுனது எனக்கு கேட்கல. நீ பேசுனது எனக்கு கேட்கல. எதை சொல்லணும்? எதை இப்போ நீ சொல்லிட்டு இருந்தீல. நான் நிறைய சொல்லிட்டு இருந்தேன்னா, இப்போ இந்த கடைசி அந்த ஃபைல் சைட் பை சைடு வைக்கிறது அதுவா? ஆமாம். ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறேன்னா, இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி கோடு நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு அதை வந்து .html index.html சேவ் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து கோடு போட்டுருங்க. போட்டுட்டு நான் இங்கே Ctrl+S கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியுது இப்போ சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதை இப்படி ரைட் கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணி ஒரே ஒரு டைம் ஓப்பன் வித் ப்ரௌசர் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை இந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்க மாதிரி சைட் பை சைடு வச்சுக்கிங்கன்றேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இதை இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இதை இப்படி ஃபுல்லாக வச்சுப்பாங்க. இங்கே சஞ்சய்னு டைப் பண்ணுவாங்க, கோடு அடிப்பாங்க. அடிச்சுட்டு Ctrl+S கொடுத்துட்டு
இதை இப்படி திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை போயிட்டு கண்ட்ரோல் இதை திருப்பி இந்த மாதிரி ஃபயர்ஃபாக்ஸும் கொடுப்பாங்க, கொடுத்து அப்புறம் இங்கே போவாங்க. முடிஞ்சிருச்சா திருப்பி எப்படின்னா ஒரு விஷயத்தை பல டைம் செய்வாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்ற. இந்த மாதிரி சைட் பை சைடு வச்சுட்டு இந்த மாதிரி என்ன மாதிரி கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கொடுத்துட்டு அப்படியே இங்கே ரீலோட் பண்ணால் முடிஞ்சிடும். ஈஸியாக எஃபிஷியன்சியாக யூஸ் பண்ணிக்கிங்கன்ற, டைம் மிச்சமாகுன்ற. ஓகேவா நவனிதா? புரியுதா? நவனிதன் தானே அது? புரியுது. ஆமா, நான் தான் கேட்டேன். ஓகே நவனிதா. ஓகே. அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபார்ம்ஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபார்ம்ஸ். நான் நேற்று ஒரு கூலான ஒரு விஷயம் பார்த்தேன். என்னென்னா, இது வேணால் நீங்கள் கற்றுக்குங்க. இப்போ வந்து எஸ் சஞ்சய் ஃபார்ம்ஸ். இதில் இந்த நிறைய பேர்த்துக்கு தெரியும் அப்பர் கேஸ்னால் என்னென்னு தெரியும், லோவர் கேஸ்னால் என்னென்னு தெரியும். ஆனால் கேமல் கேஸ்னு ஒன்று இருக்குது. கேமல் கேஸ் நான் எழுதுறேன். கேமல் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு வேர்டில் ரெண்டு ஃபஸ்ட் லெட்டர் வந்து இப்போ இது 2 வேர்டு நான் மெர்ஜ் பண்ணுறேன். இதில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் ஸ்மாலாக இருக்கும், அடுத்து வர 2வது வேர்டு வந்து கேப் லெட்டரில் இருந்தால் இது பேர் கேமல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்பர் கேஸ் லோவர் கேஸ் மாதிரி இது ஒரு கேமல் கேஸ். இது என்ன எசென்ஷியலாக அப்படின்னா இல்லை, ஜஸ்ட்டு நான் நேற்று லேர்ன் பண்ண ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கிறப்ப லேர்ன் பண்ண ஒரு விஷயம். அதனால் இது சும்மா யாராவது என்னப்பா இது அப்படின்னு கேட்டால் வேணால் இங்கேயே கூட இருக்கட்டும். அது நான் வேணால் கமெண்ட் கூட பண்ணிடுறேன். மேபி உங்களுக்கு வேலை செய்ய மாட்டேன். ஓகே, இது பேர் கேமல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி உங்களுக்கு எங்கேயாவது யாராவது கேட்டால் வாட் இஸ் மீன் பை கேமல் கேஸ் அப்படின்னா இதுதான் கேமல் கேஸ். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃபார்ம்ஸ். ஒரு ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது. எல்லா வெப்சைட்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டால் மினிமம் ஒரு லேண்டிங் பேஜ் வெப்சைட்டு ஒரு கம்பெனிக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபார்ம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய வெப்சைட்டில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இது சாம்பிள் காமிக்கிறேன். இதை இங்கே பாருங்கள். நேமு, இமெயில் அட்ரஸ், சப்ஜெக்ட், மெசேஜ், இந்த அப்புறம் கீழே சப்மிட் பட்டன். இந்த 3த்தையும் இதே மாதிரி இதே மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணுறதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது சாம்பிளுக்கு இங்கே வச்சுக்கலாம், நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஃபார்ம். நம்ம எப்படி டேபிளுக்கு ஒரு டேக் சொன்னோம், டேபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் ஃபார்முக்கு ஃபார்ம் டேக் கொடுக்கணும். நீங்கள் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் ஒரு டேக் கொடுக்கணும். இதை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபார்ம் வரும். ஸோ ஃபார்ம்ன்றது ஒரு டேக் இருக்குது. இதில் இப்போ வந்து இங்கே நம்ம பார்த்த மாதிரி நாங்கள் காமிச்ச மாதிரி என்னதில் இப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம செய்ய போகிறோம். யுவர் நேம் அப்படின்னு இருக்கும், இமெயில் அட்ரஸ், சப்ஜெக்ட், மெசேஜ். இது எப்போ நம்ம முடிச்சிடலாம் ஈஸியாக. கோ வித் த ப்ராக்டிக்கல். நம்ம ப்ராக்டிக்கலாக போவோம். ஃபார்ம் அப்படின்ற ஒரு டேக்காக இதில் ஆக்ஷன் ஒன்று இருக்குது. இது வந்து பேக்கெண்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இந்த ஆக்ஷன் இது வந்து எங்கே யூஸ் ஆகும்னா, நீங்கள் சப்மிட் பண்ணுற இந்த ஃபார்ம் வந்து அந்த வெப்சைட்டோட ஓனர் அவங்களுக்கு போகணும், பேக்கெண்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த ஆக்ஷன் டேக் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. ஸோ ஐ ஜஸ்ட் இக்னோர் இட். பட் ஆனால் அது ரொம்ப முக்கியம். அப்கமிங் இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். அதை என்ன ஏது அப்படி அடுத்து அதை நடத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முடிச்சிருவோம். இப்போ ஒரு ஃபார்ம்னா எப்படி இருக்கும். ஜஸ்ட்டு இதில் வந்து நிறைய டேக் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா இப்போ அப்படியே போடுறேன். உங்களுக்கு அப்படியே லைவாக நீங்கள் பார்க்க உங்களுக்கும் புரிஞ்சிடும். லேபிள் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. இப்போ இந்த டேக் என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிள். நீங்கள் பாருங்கள், நேம் அப்படின்னு கொடுத்துட்டு நான் இப்போ ரீலோட் பண்ணுறேன் பேஜை. இங்கே பாருங்கள் வந்துருச்சு, தெரியுது உங்களுக்கு. நேம் அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கடுத்து வெறும் இது வந்து உங்களுக்கு ஒரு ஹெட்டிங். இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குன்னா இப்போ அடுத்து போட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்புட் டைப் டெஸ்ட்டில் இருக்கட்டும். ஓகே, இன்புட்டில் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா
இது அவ்வளோதான், டைப்பில் டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டேன். இதுக்கு அடுத்து இதை நான் இப்போ சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு ரீலோட் பண்ண தெரியுதா உங்களுக்கு? ஒரு இன்புட் டைப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு காலம் வந்துருச்சு. அவ்வளோதான். இதில் வெரி வெரி சிம்பிள். நேமுன்ற ஒரு காலம் கொடுத்துட்டீங்க, அதில் வந்து இது வந்துருச்சு. இப்போ ஒரு இதில் நேம் மட்டும்தான் இருக்குமா? இல்லை, கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இன்புட் டேகுக்குள்ளே மோர் தென் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 ஆட்ரிபியூட்ஸ்க்கு மேலே இருக்குது. என்னென்ன இருக்குன்னா, டைப்புன்னு ஒன்று இருக்கும், ஐடி யூஸ் பண்ணணும், அதுக்கடுத்து இந்த இடத்துக்கிட்ட நேமுன்னு ஒன்று யூஸ் பண்ணணும். இது எல்லாமே எப்போ தேவைப்படும் உங்களுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பேக்எண்டோட கனெக்ட் பண்ண போகிறீங்க. இது இருக்குது. அப்புறம் இந்த பிளேஸ் ஹோல்டர்னு ஒன்று இருக்குது. இதை பற்றி நம்ம இப்போ இப்பயே பார்த்துருவோம். இந்த டேக்லாம் கூட எசென்ஷியல் கிடையாது. இதெல்லாம் வந்து பேக்எண்டோட பண்ண போகிறீங்க. பேசிக் HTML இது முக்கியம்தான். பட் ஆனால் நீங்கள் அப்கமிங் இதெல்லாம் நம்ம இதை பார்த்துருவோம். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தாச்சு. பிளேஸ் ஹோல்டரில் இதை இப்படி கொடுக்கலாம். நம்ம என்டர் யுவர் நேம். இது எங்கே வரும் அப்படின்னு இப்போ நீங்களே பார்த்துக்கலாம். தெரியுது உங்களுக்கு? பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னா அந்த நீங்கள் இங்கே போய் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி இருக்கும். இஃப் சப்போஸ் இங்கே போய் நான் கிளிக் பண்ணிட்டு மேலே டைப் பண்ணுறேன் சஞ்சய்னா அது போயிடும். இப்போ உங்களுக்கு தெரியாது, இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்னடா இது ஒன்றுமே தெரியல அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஸோ நானும் இங்கே பாருங்கள் ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரே இதே மாதிரி இன்புட் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை கேன்சல் பண்ணிடுறேன். இந்த இடத்துக்கிட்ட நானும் என்ன பண்ணியிருக்கேன்னா, யுவர் நேம் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். யுவர் நேம் தெரியுது பார்த்தீங்களா? வந்துருச்சு. நீங்கள் கேட்கலாம், இது என்னடா இவ்வளோ டிசைனாக இருக்குது, இதே இப்படி இருக்குன்னா, அதில் வந்து CSS யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த அளவுக்கு டிசைனாக இருக்குது. CSS யூஸ் பண்ணலான்னா இந்த மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சிருச்சா? இந்த லேபிள் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, ஒரு சில வெப்சைட்டில் இது என்னன்னு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த டேகும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் நேம்ன்ற டேகை அங்கே ஆட் பண்ணிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு. புரிஞ்சிச்சா? இது புரிஞ்சிச்சுனாவே அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதை வச்சே இப்போ நீங்கள் வந்து இதிலே பல டேக் இதிலே போட்டுக்கலாம். கீழே வந்து லேபிளும் கொடுங்க. கொடுத்துட்டு வந்து அதில் வந்து நாங்கள் என்ன போட்டிருந்தேன், இமெயில் அட்ரஸ்ன்னு போட்டிருந்தோன்னா, அப்போ வந்து நீங்களும் இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இமெயில், அவ்வளோதான். இமெயில்னு போட்டு கீழே இன்புட்டில் வந்து பிளேஸ் ஹோல்டரில் இமெயில் அப்படின்னு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல இப்போ என்ட்ரி பண்ணிட்டேன். இந்தாண்ட பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட தான் வந்து அபி சொன்ன ஒரு டேக் நீங்கள் யூஸ் பண்ணணும். லைன் பிரேக் பண்ண எனக்கு வந்து இப்போ இந்த யுவர் நேமுக்கு இமெயில் கீழே வரணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து BR டேக் யூஸ் பண்ணலாம். BR நான் ஏன் இந்த BR யூஸ் பண்ணியிருக்கேன்னா, எனக்கு இமெயில்ன்றது கீழே வரணும். அபி வந்து இதை ஃபஸ்ட்டே சொல்லி தந்திருப்பாங்க. BRனு ஒரு டேக் இருக்குது, இது வந்து லைன் பிரேக் பண்ணும். அவ்வளோதான், சிம்பிள். முடிஞ்சிருச்சா? இதுதான் பார்க்க போகிறோம். இதிலே இந்த இவ்வளோ தான் ஃபார்மோட பேசிக். ஆனால் இதிலே வந்து இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன பார்த்தோன்னு முதல்ல நம்ம சஞ்சய், போட்டுடலாம். ஆமா, இந்த இப்போ நீ கிரியேட் பண்ணிருக்கல நேம் இமெயில், அந்த நடுவுல கொஞ்சம் கேப் விட்டு பண்றதுன்னா அது என்ன டேக் யூஸ் பண்ணுவேன்? அதுக்கு தான் நம்ம CSS யூஸ் பண்ணணும். ஓ, அதெல்லாம் அதுல வந்துடும். ஆமாம், ஒரு வெப்சைட்டோட ஸ்கெலிட்டன் மட்டும்தான் இதில் பண்ண முடியும். இல்லை எனக்கு வந்து நீ கேட்குற மாதிரி எனக்கு இதுக்கும் கொஞ்சம் கேப் வேணும்டா, அதுக்கடுத்து இது வந்து இன்னும் கொஞ்சம் கேர்வாக இருக்கணும், இதுக்கு கலர் வரணும், எல்லாமே CSS. அப்கமிங் இதில் அபியோட கணக்கு, அபி இருக்கிற வேகத்தை பார்த்தா அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்லே CSS வரும்னு நான் நினைக்கிறேன். மேபி பார்ப்போம். லெட்ஸ் see what will happen. இதில் என்னென்ன பார்த்தோம், ஃபார்ம் பார்த்தோம், லேபிள் இன்புட்டு. லேபிள் முதல்ல லேபிள் என்ன போட்டுருவாங்க, டேகுக்கு என்ன ஏதுன்னு. லேபிள் இது எதுக்குன்னா ஒரு ஹெட்டிங் கொடுக்கறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிங்க. சிம்பிளாக உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்டேன். அதுக்கடுத்து இந்த இன்புட் ஏரியா கொடுக்கணுமா, ஸோ நீங்கள் அதில் வந்து இன்புட் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அவ்வளோதான்.
முடிஞ்சிருச்சு. இன்புட் எதுக்குன்னா இந்த ஒரு டெக்ஸ்ட் ஏரியா, உங்களுக்கு டெக்ஸ்ட் ஏரியா கூட கிடையாது, டெக்ஸ்ட் ஏரியான்றது வேறு. நீங்கள் ஒரு இன்புட் வேல்யூ கொடுக்க ஒரு பிளேஸு, அவ்வளோதான். சிம்பிள், வெரி ஈஸி, வெரி இது. ஆனால் இப்போ வந்து இதில் நிறைய இந்த இன்புட்டில் மட்டும் கொஞ்சம் நிறைய இருக்குது. அதை மட்டும் இப்போ என்ன ஏது சிம்பிளாக ஷார்ட்டாக முடிச்சிடலாம். இதில் இப்போ இந்த லேபிள்லாம் எனக்கு தேவையில்லை. ஐ டோன்ட் லைக் திஸ். தூக்கிடும் இது எனக்கு. முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு பிஆர் போட்டுறேன். இப்போ ரீலோட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். எஸ், பர்ஃபெக்ட். இப்போ இதுக்கு அடுத்து இங்கே என்ன பார்த்தோம்? இமெயில் இருந்துச்சு, சப்ஜெக்ட் இருந்துச்சு. ஓகே, அதே இதில் இன்புட். ஓகே, பிளேஸ் ஹோல்டரில் சப்ஜெக்ட். அதுக்கடுத்து இன்புட். சரி, இது மட்டும், இது 3 மட்டும் வச்சுமே நான் சொல்லிடுறேன். வேணா இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கும் இன்புட்டில் டெக்ஸ்ட்டு, பிளேஸ் ஹோல்டரில் மொபைல் நம்பர். சூப்பர், முடிச்சாச்சு. இப்போ நான் இதில் எல்லாத்துலேயுமே என்ன கொடுத்துருக்கேன்னா யுவர் நேமுன்னு கொடுத்துருக்கேன், இமெயிலும் கொடுத்துட்டேன், சப்ஜெக்ட்டு, மொபைல் நம்பர். இப்படி தான் வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆகுமா அப்படின்றது இப்படி பண்ண. இது வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க, இன்புட்டா இதில் கொடுத்துடலாமே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த இன்புட்டில் நான் சொன்ன மாதிரி நிறைய டேக் இருக்குது. இஃப் சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் இந்த யுவர் நேம்ன்ற இடத்துல வெறும் நேம் மட்டும்தான் இந்த இடத்துல ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த டைப் ஈக்குவல் டு டெஸ்ட்டுன்னு தான் கொடுக்கணும். இல்லை எனக்கு இந்த இடத்துல ஒரு இன்புட் கொடுக்குறாங்கன்னா யூசர், அதில் அவங்க வெறும் இமெயில் அட்ரஸ் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ நான் உங்களுக்கு வெரி ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். இந்த இடத்துல இப்போ நான் சஞ்சய்னு கொடுத்துட்டேன். இங்கேயும் என்னால் நான் சஞ்சய்னு கொடுப்பேன், கொடுத்துட்டு. ஆனால் இப்போ இது பாருங்கள், இது கீழே ஒரு சப்மிட் பட்டன், சப்மிட் கூட அப்புறம் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் இமெயில் ஐடி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துக்கிட்ட வந்து இமெயில் அப்படின்ற ஒரு இது யூஸ் பண்ணணும். எப்படின்னா செக் ப்ராசஸ். ஓகே, இதில் இன்னும் நிறைய இருக்குது. இமெயில், இப்போ நான் இமெயில் கொடுத்துட்டுனா இந்த இடத்துல பாருங்கள் சஞ்சய் அப்படின்னு கொடுத்து @gmail.comனு கொடுத்தா தான் இது வந்து போய் சப்மிட் ஆகும். இது இப்போ நம்ம கீழே ஒரு சப்மிட் அப்படின்ற ஒரு இதையும் கொடுத்துடலான்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா மேபி உங்களுக்கும் புரிஞ்சிரும் நான் நம்புகிறேன். ஒன்றும் இல்லை, அதே தான் இன்புட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு டைப்புன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல மட்டும் மாற்றினா போதும். சிம்பிளாக என்னது சப்மிட் பண்ண போகிறீங்க, ஸோ சப்மிட்டுன்றதை மாற்றணும். மாற்றிட்டு வேல்யூ ஃபினிஷ்டு, முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்துருச்சு. நான் இந்த இடத்துக்கிட்ட டைப் சப் ஏன் வரல, சப்மிட் ஸ்பெல்லிங் தப்பாக போட்டேன், சாரி. அவ்வளோதான். இப்போ நீங்கள் இங்கே சப்மிட் கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் இந்த இது எல்லாமே இப்படி போட்டுட்டு இதில் இன்புட்டில் நிறைய, இது வெறும் இன்புட்டுக்கு மட்டுமே ஒரு 1 hour நடத்தலாம், அந்தளவுக்கு இதில் இருக்குது. பட் ஆனால் நான் சீக்கிரம் முடிக்கணும், இன்றைக்குள்ளே இதை முடிக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக நான் வந்து இப்போ முடிச்சிட்றேன். இப்போ வந்து சப்ஜெக்ட் இருக்கா, இது வந்து டெக்ஸ்ட்டு தான், ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் அப்படின்றது இட்ஸ் எ நம்பர், ஸோ நீங்கள் அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்னா நம்பர் அப்படின்னு ஒரு இது இருக்குது, ஆட்ரிபியூட் இருக்குது, நீங்கள் அதை தான் போடணும். அது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த இதிலே உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். இப்போ இந்த இடத்துக்கிட்ட SANJAYன்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் இமெயில் அட்ரஸ்னு இருக்குல்ல, இதில் வந்து இப்போ நான் வந்து info.karma டெவலப்பர்ஸ்னு கொடுத்துட்டு இப்போ நான் அடுத்த லைன் போனால் பாருங்களேன், இந்த இடத்துல சப்மிட் பண்ணால் சப்மிட் ஆகாது. ப்ளீஸ் என்டர் இமெயில் அட்ரஸ், கரெக்ட் இமெயில் அட்ரஸை பண்ண சொல்லும்.
இதில் என்னன்னா வெறும் இமெயில் அட்ரஸ் அப்படின்னா என்ன பண்ணணும் @gmail.comனு கொடுக்கணுன்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லாமே ஃபில் பண்ணால் தான் வரும். பட் ஆனால் இப்போ பாருங்கள், மெயில் இதில் எரர் போயிடுச்சு. அதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, சும்மா கண்ட மேனிக்கு யாராவது வந்து info.karma-developers மட்டும் கொடுத்துருவாங்க. @gmail அட்ரஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்து கரெக்டாக கொடுக்கணும், ஒரு பேக்கெண்டில் போயிட்டு அது கரெக்டாக அந்த வேல்யூஸ்லாம் ஸ்டோர் ஆகணுன்றதுக்காக இப்படி பண்ணுவாங்க. அதுக்காக இது இருக்குது. இதில் இது இருக்குது, சமிட் இருக்குது, வேறு இதில் இன்னும் நிறையா இருக்குது. நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க, இதுவும் பார்த்துருப்பீங்க மேபி. ஆப்வியஸ்லி அது ஓகே. இன்புட் டைப் ரேடியோ. ஓகே, கரெக்டாக தானா? இன்புட் டைப்பில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா ரேடியோ அப்படின்னு கொடுக்குறேன். இதில் இவ்வளோ இருக்குது பார்த்துங்க. இமெயில், ஃபைலு, ஹிடனு, இமேஜ், மந்த்து, நம்பர், பாஸ்வேர்டுன்னு கொடுத்தா ஒன்றுமே இல்லை. இப்போ இப்படி நான் பாஸ்வேர்டு கொடுக்குறேன், கொடுத்துட்டு இதுக்கு நான் ப்ளேஸ் ஹோல்டர் போட்டுடுறேன். பாஸ்வேர்டுக்கு யாரும் ப்ளேஸ் ஹோல்டர் வேணாம், இப்படியே இருக்கட்டும், உங்களுக்கு அப்போ தான் தெரியும், புரியும். இது யாராவது நோட் பண்ணிங்களான்னு தெரியல, மொபைல் நம்பர் மட்டும் பாருங்களேன், இப்படி பண்ணுற மாதிரி வந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? யாருக்காச்சும் தெரியுதா? இது வந்து இந்த இடத்துல நம்பர்னு கொடுக்கலாம். இது மொபைல் நம்பருக்கு இந்த இடத்துல நம்பர்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ சப்போஸ் என்டர் யுவர் ஏஜென்ட் இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல மொபைல் நம்பரை தூக்கிட்டு நான் ஏஜென்ட் கொடுத்துறேன். மேபி அதான் வெரி பர்ஃபெக்டாக இந்த இடத்துல செட் ஆகும். மீதி இருக்கிறதெல்லாம் பாருங்கள், டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்ததெல்லாம் நார்மலாக தான் இருக்கும். பட் நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா என்டர் ஏஜுக்கு தான் கொடுத்துருக்கேன், நம்பர்னு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல நான் டைப் ஈக்குவல் டு நம்பர்னு கொடுத்ததுனால எனக்கு எக்ஸ்ட்ரா இந்த இது வந்துருச்சு. இப்போ பாருங்கள், அதே கீழே இன்புட் ஈக்குவல் டு பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டேன். இதில் நான் எது டைப் பண்ணாலும் பாருங்கள் புல்லட்ஸில் தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? அபி எல்லாம் ஏன் சைலண்ட்டாக இருக்காங்க? புரியுதா புரியலையா? இல்லை குழப்புதா? இல்லை இதில் வெறும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் ஒன்றுமே கிடையாது. இதில் வெறும் இன்புட்டுன்ற ஒரே டேக் தான். ஆனால் இதில் உள்ளே வர இந்த டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு, இமெயிலு, டெக்ஸ்ட்டு, நம்பரு, பாஸ்வேர்டு, இதில் இன்னும் நிறையா இருக்குது. இப்போ சப்போஸ் இன்புட் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு ரேடியோ அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த இடத்துட்ட வந்து சஞ்சய்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் இங்கே லைன் பிரேக் போட்டுருவேன். பிரேக் தெரியுதா உங்களுக்கு? இப்படி நான் கிளிக் பண்ணிக்கிற மாதிரி வரும். ரேடியோ பட்டன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இந்த இடத்துல சஞ்சய்னு கொடுத்தா இது ஆப்ட் ஆகாது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் இன்னும் வெரி கிளியர் எக்ஸாம்பிளோட வரேன். சிஎஸ்சி ஏவா, சிஎஸ்சி பியா, சிம்பிள். இப்போ பாருங்கள், என்ன இது கேட்கும். நான் என்னோட இதெல்லாம் பண்ணுறேன். நான் சிஎஸ்சி ஏவா பியான்னு சஞ்சய், நான் வந்து சிஎஸ்சி பி அப்படின்னு. இப்போ இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் இப்போ வந்து கிளிக் பண்ணுறப்ப ரெண்டுமே உங்களுக்கு வந்து கிளிக் ஆகுது. இப்போ இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா இதில் வந்து இந்த டைப் ஈக்குவல் டு ரேடியன் கொடுத்துருக்கீங்கல்ல, இதில் வந்து நேமு, வேல்யூ, ஐடி அப்படின்ற 3 இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிங்கன்னா ஏதோ ஒன்று தான் செலக்ட் ஆகும். இந்த மாதிரி 2 செலக்ட் ஆகாது. ரேடியோ பட்டன்னா அதுதான். நான் வேணால் இப்போ அது டைம் நம்மளுக்கு போயிட்டுருக்கு, பேசிக்ன்றதுனால இதிலே முடிச்சிடலாம் நான் யோசிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் ஐடி, நேம், வேல்யூ இது 3ம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி 2 செலக்ட் ஆகாது. இதே வந்து அதுக்கு அடுத்து இன்புட்டில் வந்து டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக செக் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. செக் பாக்ஸில் வந்து எனக்கு வந்து வெப்சைட்டா ஆர் கண்ட்ரோல்+C அப்படியே காப்பி பண்ணி இதில் இப்போ நான் வந்து வெப் ஆப்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு கேட்கலாம்.
இப்போ பாருங்கள், எனக்கு வெப்சைட்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வெப் ஆப்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், என்னடா இது ரெண்டுமே செலக்ட் ஆகுதே அப்படின்னு. அதான் நான் சொன்னேன், ரேடியோ பட்டன் கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் செலக்ட் ஆகும். ஆனால் இங்கே ஏன் 2 செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஐடின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, அடுத்து வேல்யூ, அதுக்கடுத்து நேம், இந்த மாதிரி 3 ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து இந்த ஒரு எரர் வராது. இந்த மாதிரி வந்தால் எனக்கு 2 இது வந்தது வராது. பட் ஆனால் செக் பாக்ஸ்ன்றது நீங்கள் மல்டிபிள் வேணால் இப்படி செக் பண்ணிக்கலாம், அதுக்காக இருக்கும். இது ஒன்று மட்டும் இதாக இருக்கும், இது மட்டும் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நான் சப்மிட் பட்டன் சொல்லிட்டேன். எப்படி சப்மிட் பட்டன் க்ரியேட் பண்ணணும்னா, இன்புட் ஈக்குவல் டு டைப் சப்மிட்டு. ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள், எல்லாம் டைப்புன்றது மட்டும்தான் மாறும். இந்த இடத்துல ஏன் வேல்யூன்னு கொடுத்துருக்குன்னா, இதுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கணும், சப்மிட் அப்படின்னு இருக்கணும். ஸோ நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து வேறு என்ன இருக்குது இதில், இன்னும் வேறு என்ன இதில் வச்சுருக்கேன், இன்னும் பார்க்கல அதில். இந்த மாதிரி மெசேஜ் இது நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் சின்னதாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை நம்ம இப்போ பார்க்கலாம். எஃப்எம் லேபிள் எல்லாம் முடிச்சிட்டோமா? நான் கரெக்டாக தான் சார், ஓகே, ஒரு ஃப்ளோவில் தான் போகிறோம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக இருக்குது ஏரியா, டெக்ஸ்ட் ஏரியா. இதுக்கு தான் சொல்லுவாங்க டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. அது இப்போ நம்ம என்னென்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது சார், அதுக்கு ஒரு டேக் இருக்குது, டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு ஒரு டேகு. இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்லாம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து நான் டெக்ஸ்ட் ஏரியான்னு கொடுத்தாலே நேமு, ஐடி, நான் மேலே சொன்னேன்ல, இந்த ரேடியோ பட்டனுக்கும் நீங்கள் நேம் ஐடிலாம் கொடுத்தா வந்துடும். இப்பொழுதைக்கு நம்ம இதை ரெண்டுத்தையும் பார்க்க வேணாம். இது என்ன ஏதுன்றதை பேக்கெண்டோட கனெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். டெக்ஸ்ட் ஏரியா இதிலே கூட நீங்கள் இந்த பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்ம்ஸில் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் பிளேஸ் ஹோல்டரை யூஸ் பண்ணிக்கலாம். மெசேஜ் வந்துச்சு பார்த்தீங்களா? நீங்கள் கேட்கலாம், என்னடா இது இவ்வளோ பெருசு இருக்குது, எனக்கு சின்னது பண்ணுறா அப்படின்னா, இங்கே காலமில் போயிட்டு நான் 20ன்னு கொடுத்துட்டேன்னா சின்னதாகிடும். காலம் 20, இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து தெரியுதா உங்களுக்கு? எனக்கு இப்போ ரோ வந்து வேணாம், எனக்கு ஒரு 5 இது இருந்தால் போதும்ப்பா அப்படின்னா 5ன்னு கொடுங்க, போதும், அது 5 ஆகிடும். கரெக்ட் சைஸ் இதுதான். புரியுதா? இந்த டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றது என்னென்னா, நான் கிளியராக காமிக்கிறேன். டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னா காலம், அதில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்னா, இதில் நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. பட் ஆனால் இதில் மெயினாக இருக்கிறது என்னென்னா காலம், ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த இதில் வந்து காலம் எவ்வளோ இருக்கணும், 20 இருக்கணும், 20 பிக்சல் வந்துடும். ரோஸ் எவ்வளோ இருக்குது, 5, அப்போ 5 பிக்சல் இருக்கும். பிளேஸ் ஹோல்டர்னால் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அது வந்து என்னன்னு தெரியணுன்றதுக்காக இந்த மேலே இங்கே ஒரு மெசேஜ் மாதிரி இருக்குல்ல, இதுக்காக யூஸ் பண்ணுறது. இவ்வளோ தான். இதுவும் நம்ம ஓரளவு கவர் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பட்டன்ஸ் இருக்குது. இது இப்போ எப்படின்னா, சப்மிட்ன்றது ஒரு பட்டன் தான். பட் ஆனால் பட்டன்னே ஒன்று நார்மலாகவே இருக்கும். அதையும் நம்ம இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. பட் ஆனால் அதுக்குள்ளே முடிச்சிடலாம் எப்படியாது. பட்டன் அப்படின்ற ஒரு டேக் இருக்குது. இதில் இப்போ நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, கிளிக் மீ அப்படின்னு கொடுக்குறேன். அவ்வளோதான், சிம்பிள். கொடுத்துட்டு பேஜை ரீலோட் பண்ணிடுறேன். வந்துச்சு பார்த்தீங்களா? கிளிக் மீ. இது சப்மிட்டும் கொடுக்கலாம், இந்த இடத்துல பட்டனும் கொடுக்கலாம். பட் ஆனால் ஃபார்ம்ஸுக்கு நிறைய பேர் சப்மிட் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அதுதான் யூஸ் பண்ணணும். வேறு ஏதாவது பட்டன் யூஸ் பண்ணலாம், ஆனால் அந்தளவுக்கு எஃபிஷியன்சி கிடையாது. பட் ஆனால் நார்மலாக ஒரு வெப்சைட்டில் பட்டன் இருக்கும், பார்த்துருப்பீங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள், இதோ நார்மல் பட்டன்ஸ். இந்த பட்டன் இது வந்து ஏன் இது ரெண்டுத்தையும் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, எங்கே இருக்குது, இந்த மேலே இருக்க இந்த சப்மிட் பட்டனுக்கும் கீழே இருக்க இந்த பட்டனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, சப்மிட் பட்டன் வந்து ஃபார்ம்ஸ்க்கு கீழே மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த கீழே இருக்க இந்த நார்மல் பட்டன் இருக்குல்ல, இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணணும்னா, இதோ இங்கே பாருங்கள், இந்த டவுன்லோடு சிவி, லோட் மோர், இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் வந்து இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக இதை நான் வந்து இங்கே காமிச்சேன். ஓகேவா? இதில் இன்னும் நிறைய நான் சொன்னல, ஃபார்ம்ஸில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஏகப்பட்டது இருக்குது. இதில் இன்னும் நிறைய இருக்குது. ஓகேவா அபி? ஓகேவா இருக்கே அபி? நீ சொல்ல அபி. ஒரு டவுட். கேளுங்க கண்டிப்பா. இப்போ இந்த சப்மிட் வந்து பட்டனுக்குள்ள கொடுக்க கூடாதா? எந்த சப்மிட்டுங்க?
இப்போ சப்மிட்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது கொடுத்துருக்கோம்ல, இன்புட் கொடுக்குறோம்ல, ஆமாங்க. அதையவே வந்து நம்ம பட்டன் டேக்குள்ள கொடுக்க கூடாதா? அப்படி கொடுத்தா அது இல்லைங்க, வேல்யூபிளா கரெக்டுங்க. இருக்கும். ஐயோ, நீங்கள் சொல்ல கரெக்டு, 200% ரைட்டு. இந்த இடத்துல இப்படியும் கொடுக்கலாம். நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்கிறதுக்கு பதில் கரெக்டு தான் பாருங்கள். சப்மிட்டுன்னு இந்த மாதிரி கொடுக்கலாம். பட் ஆனால் நான் சொல்லலைங்க, இப்போ இந்த இடத்துட்ட ஏன் சப்மிட் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இங்கே பாருங்களேன், இப்போ சாம்பிளுக்கு என்னதே எடுத்துங்க. இந்த இடத்துட்ட இப்படி கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த இடத்துல @gmail அட்ரஸ்னு கொடுக்காம நான் இங்கே பாருங்கள் கீழே போயிட்டு என்னோட கர்சர் பாருங்க இங்கே இருக்குது, சப்மிட்னு கொடுக்குறேன். என்ன சொல்லுது பாருங்கள், எரர் அக்கர் பண்ணுது. இதை வந்து நீங்கள் இந்த இன்புட்டில் கொடுத்தாதான் இந்த மாதிரி அக்கர் பண்ணும். என்னோடய கோடு கூட நான் வேணால் காமிக்கிறேன். இதில் வந்து இன்புட்டில் நீங்கள் கொடுத்தாதான் இந்த மாதிரி எரர் அக்கர் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் இதை இப்போ பட்டனில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வராது. எப்படின்னா ஒரு வரும், ஆனால் அதுக்கு இன்னும் நிறைய வேலைகள் பெருசாக இருக்கும். பட் ஆனால் ஒரு ஃபார்மா, அதில் ஒரு பட்டன் இருக்கணுமா? கண்டிப்பாக அது வந்து இன்புட் ஈக்குவல் டு டைப் சப்மிட், வேல்யூ ஈக்குவல் டு சப்மிட்டில் தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு ரூல்ஸ் மாதிரின்னு வச்சுக்கிங்க. பட்டன் வேறு, இன்புட்டில் கொடுக்குற சப்மிட்ன்றது வேறு. அதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. புரியுதாங்க? இல்லை எக்ஸாம்பிள் ஏதாவது காமிக்கவா? இல்லை இப்போதான் புரியுது. ஓகே. அதாங்க, ஃபார்மில் நீங்கள் ஏதாவது பட்டன் யூஸ் பண்ணோம்னா இன்புட் ஈக்குவல் டு சப்மிட்னு கொடுத்துருங்க. இல்லை என்ன மாதிரி நான் இந்த இடத்துக்கு நான் கண்டிப்பாக இந்த இடத்துல இன்புட் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி டவுன்லோட் சிவி, அதுக்கடுத்து லோட் மோரு, இன்னும் இந்த மாதிரி ஹையர் மீ, இந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அபி ஓகேவா கவர் பண்ணது? இன்னும் ஏதாவது கவர் பண்ணிவிடவா? ஓரளவு கவர் ஆகிடுச்சா இல்லை இன்னும் ஏதாவது இருக்கா? அவ்வளோதான், முடிஞ்சது. முடிஞ்சுதா? சூப்பர். இன்றைக்கி வந்து கர்மா வேர்ட்ஸ் ஆஃப் த டே 3 என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஃபஸ்ட் டே என்ன சொன்னேன், நீங்கள் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.